10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளுக்குமான திருப்புதலும் இந்த அலகுல இருக்கக்கூடிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களுக்கான திருப்புதலை இந்த தொகுப்புல பார்க்கலாம். 5 பயிற்சிகள் இந்த அலகுல உண்டு. முதல் பயிற்சி 1.1 கார்ட்டீசியன் பெருக்கலை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. கார்ட்டீசியன் பெருக்கலுக்கான வரையறை a cross b equal to a, b such that a belongs to a, b belongs to b. இதில் a என்ற மதிப்பானது முதல் கணம் ஏயில் இருக்கக்கூடிய உறுப்பாகவும், இரண்டாவது மதிப்பு பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது மதிப்பு b ஆனது இரண்டாவது கணம் பியில் இருக்கக்கூடிய மதிப்பாகவும் அமையும். கார்ட்டீசியன் பெருக்கலுக்கான சில முக்கிய பண்புகள்னு பார்க்குறப்ப a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் இரண்டு கார்ட்டீசியன் பெருக்கலானது சமமற்று இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை n ஆஃப் a கிராஸ் b மற்றும் n ஆஃப் b கிராஸ் a என்பது சமமாக தான் இருக்கும். அதே சமயம் இந்த n ஆஃப் a கிராஸ் பியும் n ஆஃப் b கிராஸ் ஏவும் எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை பெருக்கல் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கைகளின் பெருக்கல் பலனுக்கு சமம் n ஆஃப் a கிராஸ் n ஆஃப் b. அடுத்த நிபந்தனை a கிராஸ் b ஈக்குவல் டு பை, அதாவது கார்ட்டீசியன் பெருக்கலானது ஒரு வெற்று கணமாக இருக்கணும் அப்படின்னா a என்ற கணமானது அல்லது b என்ற கணமானது ஏதாவது ஒரு கணமாவது வெற்று கணமாக இருந்தால் தான் கார்ட்டீசியன் பெருக்கலின் மதிப்பு வெற்று கணமாக அமையும். n ஆஃப் a என்ற கணத்தில் p உறுப்புகளும் n ஆஃப் b என்ற கணத்தில் q உறுப்புகளும் உள்ளது எனில் n ஆஃப் a கிராஸ் பிங்கிறது கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கலில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஏற்கனவே 2வது பாயிண்ட்ல எழுதியிருக்கிறோம் n ஆஃப் a பெருக்கல் n ஆஃப் bன்னு. n ஆஃப் a என்பது p உறுப்புகள், n ஆஃப் bல q உறுப்புகள் இருக்கு. p பெருக்கல் qங்கிறப்ப pq உறுப்புகள் n ஆஃப் a கிராஸ் bங்கிற கார்ட்டீசியன் பெருக்கல்ல அமையும். இரண்டாவது பயிற்சி 1.2ல உறவுகளை பற்றி பார்க்குறோம். ஸோ ஒரு உறவு அப்படின்னாவே முக்கியமாக நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணமாக தான் உறவானது அமையும். எப்பொழுதுமே ஒரு உறவானது எப்பொழுதுமே கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணமாக தான் அமையும். அந்த உறவுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை a என்ற கணத்தில் p உறுப்புகளும் b என்ற கணத்தில் q உறுப்புகளும் உள்ளது எனில் ஏயிலிருந்து bக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கையானது 2πpqன்னு சொல்லிடலாம். மொத்த உறவுகளின் எண்ணிக்கை. இதே a கிராஸ் b கார்ட்டீசியன் பெருக்கலில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கைனா pqன்னு சொல்கிறோம். மொத்த உறவுகளின் எண்ணிக்கையானது 2πn, எண்ணுக்கு பதிலாக உறுப்புகளின் எண்ணிக்கை p பெருக்கல் qங்கிறப்ப pqன்னு கொடுத்துடலாம். இந்த உறவுகளை சில படிநிலைகளில் நாம் வரையலாம், குறிப்பிடலாம். என்னென்ன முறைகள்னா கனக்கட்டமைப்பு முறையில் உறவுகளை எழுதலாம், பட்டியல் முறை, அம்புக்குறி வரைபடம், வரைபட முறை ஆகிய முறைகளில் உறவுகளின் மதிப்புகளை குறிப்பிடலாம். அடுத்து 3வது பயிற்சி 1.3ல சார்புகளை பற்றி கொடுத்துருக்குது. சார்பு f ஈக்குவல் டு எக்ஸ் y சச் தட் ஒவ்வொரு x பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு y பிலாங்ஸ் டு y இருக்கும். ஒவ்வொரு x பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு y பிலாங்ஸ் டு y ஆனது இருக்கும். இதில் இந்த சார்பு பொறுத்த வரைக்கும் முதலில் இருக்கக்கூடிய x என்ற மதிப்பானது கேபிட்டல் x என்ற மதிப்பானது மதிப்பகம்னு சொல்லுவோம். அடுத்து இருக்கக்கூடிய y என்ற மதிப்பானது துணை மதிப்பகம்னு நம்ம கொடுக்கலாம். டொமைன் கோடொமைன் இங்கிலீஷில் சொல்லிட்டா சொல்லலாம். மதிப்பகம் மற்றும் துணை மதிப்பகம். இந்த சார்போட தொடர்ச்சியாக தான் அடுத்த பயிற்சி பார்க்குறோம். அடுத்த பயிற்சியில் 1.4ல 2 முக்கிய சோதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று குத்துக்கோட்டு சோதனை, மற்றொன்று கிடைமட்ட சோதனை. இதில் இந்த குத்துக்கோட்டு சோதனையானது எதற்கு பயன்படுதுன்னா ஒரு சார்பா இல்லையா, அதாவது ஒரு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது சார்பா இல்லையான்னு கணக்கிடுவதற்கு குத்துக்கோட்டு சோதனை பயன்படுது. எப்படி அது சார்பா இல்லையான்னு சொல்லலாம்? ஒரு வளைவரைக்கு ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். அந்த குத்துக்கோடானது வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் சந்தித்து கொண்டால் அது ஒரு சார்புன்னு நம்ம குறிப்பிடலாம். எந்த ஒரு புள்ளியிலும் சந்திக்கவில்லை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளில் சந்திக்கிறது என்றால் அது ஒரு சார்பு ஆகாது. அடுத்து கிடைமட்ட சோதனையானது எதற்கு பயன்படுதுன்னா சார்பா இருக்கும், அந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்னு கணக்கிடுவதற்கு கிடைமட்ட சோதனை பயன்படுது. குத்துக்கோட்ட சோதனை போலதான் வளைவரையோ அல்லது நேர்கோடோ அதற்கு ஒரு கிடைமட்ட நேர்கோடு நம்ம வரைகிறோம். அப்படி வரையக்கூடிய கிடைமட்ட கோடானது அந்த வளைவரையை ஏதேனும் ஒரே ஒரு புள்ளியில் தொட்டு கொண்டால் சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளிலோ அல்லது எந்த ஒரு புள்ளியிலும் தொடவில்லை எனில்
அது ஒரு அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகாது. சார்பா இல்லையான்னு கணக்கிடுவதற்கு குத்துக்கோட்டு சோதனையும், ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கணக்கிடுவதற்கு கிடைமட்ட சோதனையும் பயன்படுது. வகைகள் ஒரு 5 வகைகள் முக்கிய வகைகளா இருக்கு. அதுல முதல் சார்பு என்ன அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு உறுப்பு தான் நமக்கு பிம்பமா இருந்தது அப்படின்னா, மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு மதிப்பு தான் நமக்கு பிம்பமா அமைஞ்சது அப்படின்னா அந்த சார்பு என்னன்னு நம்ம சொல்லலாம், ஒன்றுக்கு ஒன்றான சார்பா சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஒரே ஒரு மதிப்போடு தொடர்பு படுத்தப்பட்டு இருந்தது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அடுத்து பலவற்றிற்கு ஒன்றான சார்பு மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு உறுப்புடன் தொடர்பு படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா அது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு உறுப்போடு தொடர்பு படுத்தப்பட்டிருந்ததுன்னா பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. அடுத்து மேல் சார்பு. மேல் சார்பு சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, துணை மதிப்பகமும் வீச்சகம்னு சொல்லுவோம் ரேஞ்சு. துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருந்தது அப்படின்னா அந்த சார்பானது மேல் சார்பு ஆன்-டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒரு சார்பகத்தில் இருக்கக்கூடிய துணை மதிப்பகத்தின் உறுப்புகளும் வீச்சகத்தின் உறுப்புகளும் சமமாக இருந்ததுன்னா மேல் சார்பு. அடுத்து நான்காவது உட்சார்பு இன்டூ ஃபங்க்ஷன் குறிப்பிடலாம். இன்டூ ஃபங்க்ஷன் உட்சார்பு என்பது துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது மதிப்பகத்தில் முன்புறு இல்லாம இருந்தது அப்படின்னா அதை உட்சார்புன்னு குறிப்பிடலாம். இருபுற சார்பு பைஜெக்ஷன். இருபுற சார்பு என்பது ஒரு சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் மேல் சார்பாகவும் இருந்தது அப்படின்னா அதை இருபுற சார்புன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கொன்று சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த சார்பானது இருபுற சார்பு. அடுத்த பயிற்சி 1.5ல் சார்புகளின் சேர்ப்பை பற்றி படிப்போம். இந்த சேர்ப்பு அப்படிங்கிறத காம்போசிட் அப்படிங்கிற ஒரு குறியீட்டால் குறிப்பிடுவோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிபந்தனை எப்படின்னா, சார்புகளின் சேர்ப்பானது பரிமாற்று பண்புக்கு உட்படாது. அதாவது எஃப் காம்போசிட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்னு குறிப்பிடலாம். சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு எப்போவுமே உண்மையாக தான் இருக்கும் சார்புகளின் சேர்ப்பை பொறுத்த வரைக்கும். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்ன்னு எழுதலாம். சேர்ப்பு பண்பானது உண்மையாகும். அடுத்து சில முக்கிய 2 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள். இதை மாடலில் இருக்கக்கூடிய மற்ற கேள்விகளையும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் எது எது அப்படின்னா, பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளதும் பிடிஏ கொஸ்டினில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களும் ஆகும். 2 மதிப்பெண் வினாக்கள்னு பார்க்குறப்ப பயிற்சி 1.1ல் 1, 2 மற்றும் 4வது கணக்குகள், 1.2ல் 2, 4, 4வதுல 2வது சப்டிவிஷன், 1.4ல் 5 மற்றும் 6, 5வது பயிற்சி 1.5ல் 1ல் 4வது சப்டிவிஷனும் 2ல் 1வது சப்டிவிஷனும் 4 மற்றும் 7. எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் முதல் எடுத்துக்காட்டில் 3வது சப்டிவிஷன் 1.2, 1.5, 1.7, 1.17, 1.22. இதெல்லாம் இயரில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் தான். 5 மதிப்பெண் வினாக்கள். பயிற்சி 1.1ல் 6ல் முதல் சப்டிவிஷன், 2வது சப்டிவிஷன், 3வது சப்டிவிஷன். அடுத்து 7ல் 1 மற்றும் 2வது சப்டிவிஷன்ஸு. 1.2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மதிப்பெண் வினாக்கள் கிடையாது. 1.3ல் 10வது கணக்கு, 1.4ல் 2, 10, 11, 12. 1.4 நமக்கு முக்கியமான ஏரியா 5 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும். 1.5ல் 8ல் 3வது சப்டிவிஷன். எடுத்துக்காட்டில் 1.3, 1.11, 15, 1.23 ஆகிய வினாக்கள் சில முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் ஆகும். தேங்க்யூ.